வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸை பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரண்ட் அஃபேர் சீரிஸோட இது எபிசோட் 7 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இந்த 5 டாபிக் அதோட சேர்த்து டிஃபென்ஸ் இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸில் நான் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாம் அதில் சொல்லிட்டேன். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸுமே அதில் சொல்லிட்டேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அது போக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸு, அதில் ஜெயிச்ச பிளேயர்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக், ரைட்? ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ரிட்டையர்மெண்ட்ஸாக இருக்க போகுது. ஓகே, இம்பார்ட்டன்ட் ரிட்டையர்மெண்ட்ஸ், முக்கியமான ரிட்டையர்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம்? கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, ஹீஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஆல்ரவுண்டர். ஓகேவா? ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல். ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆயிட்டாரு. இஸ் ஒன்லி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் T20 இன்டர்நேஷனல்ஸ். ஓகேவா? 2026 நடக்க போற ஐசிசி வேர்ல்டு கப், கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு, T20 வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக அவர் ஒன் டே இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதா நியூஸ். ஸோ கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஞாபகத்துக்கு வரணும். அதோட அடிஷனல் நியூஸா நீங்க என்ன தெரிஞ்சு போறீங்கன்னா, ஐசிசி T20 2026 2026 ஆண்டுக்கான ஐசிசி 20 உலகக்கோப்பை எங்க நடக்க போகுது அப்படின்னா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்த்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 2 கண்ட்ரீஸும் சேர்த்து கோ ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, 2 நியூஸ் சொல்லியிருக்கேன், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஐசிசி வேர்ல்டு கப் 2026 ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ், பியூஷ் சாவ்லா. ரைட், பியூஷ் சாவ்லா இந்தியன் ஸ்பின்னர். ஓகே, ஹீஸ் அ ஸ்பின்னர், இந்தியாவோட ஸ்பின்னர். அவர் வந்து ஆல் ஃபார்மட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே, ஹீஸ் ஆல்சோ இந்தியன் லெக் ஸ்பின்னர், ரிட்டையர் ஃப்ரம் ஆல் ஃபார்மட்ஸ், எல்லா ஃபார்மட்ல இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இவரோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, 2007 T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்ச போதும், இந்தியா 2011 இந்தியா ஒன் டே வேர்ல்டு கப் ஜெயிச்ச போதும் இந்தியாவோட ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. ஓகேவா? 2 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சாங்களே, 2007 T20 வேர்ல்டு கப், 2011 ஒன் டே வேர்ல்டு கப், அந்த 2 ஸ்குவாட்லயுமே பியூஷ் சாவ்லா இருந்திருக்காரு. ஓகேவா? அவர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். ஹி இஸ் அ ஸ்பின்னர் ஆர் லெக் ஸ்பின்னர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், ரோஹித் குருநாத் சர்மா. ரோஹித் சர்மா உங்க எல்லாருக்குமே தெரியும், ரோஹித் சர்மா இந்தியன் கேப்டன். ஸோ அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே, உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா நியூஸ்ல. ஸோ இஸ் இந்தியன் கிரிக்கெட் கேப்டன். ஸோ ரீசெண்டா நடந்த வேர்ல்டு கப்ல எல்லாத்துலயும் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம், T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ரிட்டையர் ஆனாங்க. தென் டெஸ்ட் கிரிக்கெட்லயுமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகேவா? ரைட், தென் விராட் கோலி அகைன் ஹி இஸ் ஆல்சோ ரிட்டையர் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். அவரும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆல்ரெடி இவங்க 2 பேருமே T20 இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகேவா? ரைட், ஸோ விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே ஃபார்மர் இந்தியன் கேப்டன்ஸ், அதே மாதிரி பேட்ஸ்மென்ஸ். ஓகேவா? ரைட், 2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்தனா கட்டாரியா. இப்போ கிரிக்கெட்ல 4 நியூஸ் பார்த்தோமா, அடுத்து வந்தனா கட்டாரியா இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி டீமோட முக்கியமான பிளேயர். ஓகே, அப்போ வந்தனா கட்டாரியா இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட் ஆனவங்க அப்படின்னா, ஹாக்கியோட ரிலேட் ஆனவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்டர்நேஷனல் ஹாக்கில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் ஹாக்கில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வந்தனா கட்டாரியா இந்தியன் விமென் ஹாக்கி டீம்ல ஒரு முக்கியமான பிளேயர். ரைட், தென் சரத் கமல். ரைட், ரொம்ப முக்கியமான இந்தியாவினுடைய ஃபேமஸான டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகே, டேபிள் டென்னிஸ் பிளேயர். அதே மாதிரி இவர் பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கார். ஓகேவா? ஸோ அவர் ரிட்டையர் ஆயிட்டார். சரத் கமல் இந்தியாவை சேர்ந்தவர் தான். என்ன விளையாட்டை சேர்ந்தவர்? டேபிள் டென்னிஸை சேர்ந்தவர். பத்மஸ்ரீ அவார்டு வின் பண்ணவர். இப்போ ரிட்டையர் ஆயிட்டார். ஓகேவா? இவர் கடைசியா மார்ச் 2025 வேர்ல்டு டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் அப்படிங்கிற டோர்னமெண்ட் சென்னையில் நடந்தது இல்லையா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் டோர்னமெண்ட் எங்க நடந்ததுன்னா சென்னையில் நடந்தது. இதுதான் அவருடைய ஃபைனல் காம்படிஷன். ஓகேவா? சரத் கமல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? டேபிள் டென்னிஸ் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? அடுத்து பிரெஞ்ச் ஓபன் 2025. இது வந்து டென்னிஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டென்னிஸ்ல வந்து கிராண்ட் ஸ்லாம்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மேட்சஸ் இருக்கு. ஓகேவா? ஆஸ்திரேலியன் ஓப்பன், அமெரிக்கன் ஓப்பன், பிரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன் அப்படின்னு 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்கு. அதுல மெயினான ஒன்று தான் இந்த பிரெஞ்ச் ஓப்பன். இந்த பிரெஞ்ச் ஓப்பன்ல யார் ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பா கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? நான் டேபிளே வச்சிருக்கேன், டேபிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பிரெஞ்ச் ஓப்பனோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மென்ஸ் சிங்கிள்ஸ் வின்னர் வந்து கார்லஸ் அல்கராஸ். ஓகேவா? கார்லஸ் அல்கராஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர். ரன்னர் அப் வந்து ஜானிக் சின்னர் அல்லது ஜாக் சின்னர் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்டாலியை சேர்ந்தவர். அதே மாதிரி விமென்ஸ் சிங்கிள்ஸ்ல கோகோ காஃப் USA. ரைட்டா? விமென்ஸ் சிங்கிள்ஸ்ல கோகோ காஃப் USA. ரன்னர் அப் வந்து அரியானா சபலென்கா பெலாரஸ்.
அதே மாதிரி மென்ஸ் டபுள்ஸ் விமன் டபுள்ஸ் மிக்ஸ்டு டபுள்ஸ்ல வின்னர்ஸை கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரன்னரப் முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மென்ஸ் டபுள்ஸ் மார்செல் பொராக்கியோ. ஓகேவா? அதே மாதிரி விமன்ஸ் டபுள்ஸ்ல சாரா ஜாஸ்மின், மிக்ஸ்டு டபுள்ஸ்ல சாரா ஆண்ட்ரியா. ஓகேவா? உங்களால எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நுணுக்கமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்களுடைய டீம் நேம் ஞாபகத்தில் வைக்க முடியலன்னா கூட, எந்த கண்ட்ரி ஞாபகத்தில் வைக்க முடியலன்னா கூட அவங்களோட நேம்ஸை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்சல், அதாவது இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், நீங்க செகண்ட் நேம்ஸை கூட அல்லது லாஸ்ட் நேம்ஸை கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஞாபகத்தில் வைக்கணும்னு தோணுதோ அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்? ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஓகேவா? ரைட்? அதை தான் இங்கேயுமே நான் எழுதியிருந்தேன். கார்லோஸ் அல்கராஸ் மென் சிங்கிள்ஸ் வின்னர், ஹி டிஃபீட்டட் ஜானிக் சின்னர். ரைட்? எங்க நடந்ததுன்னா பிரெஞ்ச் ஓப்பன் தான், அதனால பிரான்ஸ்ல தான் நடந்திருக்கும். இதை வந்து ஃபேமஸா ரோலண்ட் கேரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரோலண்ட் கேரோஸ் அப்படிங்கிறதா பிரெஞ்ச் ஓப்பனுக்கு இன்னொரு பேரு. ஸோ இது வந்து அல்கராஸோட செகண்ட் பிரெஞ்ச் ஓப்பன் டைட்டில், அதே மாதிரி 5th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். ஓகேவா? ரைட்? விமன் சிங்கிள்ஸ்ல அங்கேயே சொன்ன கோகோ காஃப் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களோட மெய்டன் பிரெஞ்ச் ஓப்பன் டைட்டில். ஓகேவா? ரைட்? நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? இப்போ அவங்க மென் சிங்கிள் விமன் சிங்கிள்ஸ்ல எழுதும் போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த கண்ட்ரியோட சேர்த்து தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கண்ட்ரியும் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. மிக்ஸ்டு டபுள்ஸ் அது மென்ஸ் டபுள்ஸ் விமன்ஸ் டபுள்ஸ் படிக்கும் போது நேம்ஸை கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், அல்டிமேட் டேபிள் டென்னிஸ். இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல் நடக்குது இல்லையா, அது மாதிரி டேபிள் டென்னிஸுக்கு நடக்கிறது தான் இந்த UTT, அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறது. ஐபிஎல் மாதிரி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரான்சைஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுற டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் தான் அந்த அல்டிமேட் டேபிள் டென்னிஸ். யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா இந்த வட்டம் யூ மும்பா டேபிள் டென்னிஸ் டீம். ரைட்டா? யூ மும்பா டேபிள் டென்னிஸ் டீம் மகாராஷ்டிராவை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? என்ன ரேங்கிங் என்ன ஸ்கோர்ல ஜெயிச்சிருக்காங்க? 8-4 அப்படிங்கிற ஸ்கோர்ல ஜெயிச்சிருக்காங்க. யாரை பீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெய்ப்பூர் பேட்ரியாட்ஸ் அப்படிங்கிறவங்கள பீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் ஈவெண்ட் ஃபைனல் எங்க நடந்தது அப்படின்னா அகமதாபாத், குஜராத்ல நடந்தது. ஓகேவா? இப்போ அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது யாரு? யூ மும்பா. ரன்னரப் யாரு? ஜெய்ப்பூர் பேட்ரியாட்ஸ். எங்க நடந்துச்சு? அகமதாபாத், குஜராத் நடந்துச்சு. என்ன ஸ்கோர் அப்படின்னா 8-4 ஸ்கோர்ல ஜெயிச்சிருக்காங்க. ஞாபகத்தில் வச்சிடலாமா? இப்போ ஆல்ரெடி டேபிள் டென்னிஸ்ல ஒரு நேம் சொன்னா, என்ன நேம் சொன்னேன்? சரத்கமல் சொன்னா, அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. இப்படிதான் ரிலேட் பண்ணி படிச்சுக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், சிமோனா ஹெலப் அகைன் ரிட்டையர்மெண்ட். ஓகேவா? இது வந்து நான் MCQ சீரியஸ்ல இதை நான் சொல்லியிருப்பேன். ரைட்? சிமோனா ஹெலப் ஒரு டென்னிஸ் பிளேயர். ரைட்டா? ரொமானியாவை சேர்ந்த சிமோனா ஹெலப் ஒரு டென்னிஸ் பிளேயர். அவங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சி இஸ் ஃப்ரம் டென்னிஸ். ஓகேவா? டென்னிஸ் 2 தடவை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனா ஆயிருக்காங்க. சிமோனா ஹெலப் ரொமானியாவை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், 2025 சென்னை ஓபன் டென்னிஸ். ரைட்? சென்னை ஓபன் டென்னிஸ்ல யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜாக்கெட். ரைட்? கைரியன் ஜாக்கெட் அப்படிங்கிறவர் வந்து இந்த டைட்டில ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ரைட்? ஸோ இந்த பேரை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சென்னை ஓபன் டென்னிஸ்ல மென் சிங்கிள்ஸ் ஜெயிச்ச பேருனா கைரியன் ஜாக்கெட். இவர் தான் வந்து டெல்லி ஓபன் டென்னிஸ்லையும் சாம்பியனா இருந்திருப்பார். ஓகே? டெல்லி ஓபன் டென்னிஸ், சென்னை ஓபன் டென்னிஸ்லையும் இவர் தான் சாம்பியன், டெல்லி ஓபன் டென்னிஸ்லையும் இவர் தான் சாம்பியன். இஸ் ஃப்ரம் பிரான்ஸ். ஓகேவா? ஸோ கீழே நான் வந்து மென்ஸ் சிங்கிள்ஸ் அதே மாதிரி மென்ஸ் டபுள்ஸ் சொல்லியிருக்கேன். ரைட்டா? டபுள்ஸ் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி போகும்போது சிங்கிள்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த கிராண்ட் ஸ்லாம் அல்லது இன்டர்நேஷனல் லெவல் ஈவெண்ட்ஸ் தான் டபுள்ஸ் மிக்ஸ் டபுள்ஸ்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுல நீங்க மென்ஸ் சிங்கிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியன் ஓப்பன். நம்ம பிரெஞ்ச் ஓப்பன் பார்த்தோமா, அடுத்த இம்பார்ட்டன்டான கிராண்ட் ஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன். ரைட்? ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல அகைன் நம்ம அங்க வந்து ரன்னரப்பா ஜாக் சின்னரை பார்த்தோமா, அவர் தான் இங்க வின்னர். ஓகே? ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல வின்னர் யாரு? ஜானிக் சின்னர். ரன்னரப் வந்து ஜெவ்ரோ. ரைட்? ஜெவ்ரோ ஃப்ரம் ஜெர்மனி, ஜானிக் சின்னர் ஃப்ரம் இட்டாலி. அதே மாதிரி விமன் சிங்கிள்ஸ்ல மேடிசன் கீஸ் USA அவங்க தான் வின் ஆயிருக்காங்க. ரன்னரப் வந்து சபலென்கா ஃப்ரம் பெலாரஸ். இதே சபலென்கா தான் பிரெஞ்ச் ஓப்பன்லயும் ரன்னரப். ஓகே? இதே சபலென்கா தான் பிரெஞ்ச் ஓப்பன்ல ரன்னரப். ஜானிக் சின்னர் வந்து பிரெஞ்ச் ஓப்பன்ல ரன்னரப், ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல வின்னர். ஓகேவா? மென்ஸ் டபுள்ஸ் ஹாரி அண்ட் ஹென்ரி ஈஸியா ஞாபகத்தில் வச்சிடலாம். மென்ஸ் டபுள்ஸ் ஹாரி அண்ட் ஹென்ரி. அதே மாதிரி விமென்ஸ் டபுள்ஸ் கேத்தரினா அண்ட் டெய்லர். மிக்ஸ்டு டபுள்ஸ்ல ஒலிவியா அண்ட் ஜான். ரைட்? இதுல மென் சிங்கிள்ஸ் அண்ட் விமன் சிங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியா ஓப்பன் பேர்ல இருக்கிறதுனால இது ஆஸ்திரேலியா நடந்த ஒரு மிக முக்கியமான டென்னிஸ் டோர்னமெண்ட். ஆஸ்திரேலியால மெல்போர்ன் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் ஆஸ்திரேலியன் ஓப்பன் வின்னர்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், இந்தியன் பிரீமியர் லீக் IPL. இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டா யாருக்கு இருந்ததுன்னா RCBக்கு இருந்தது.
18 வருஷ ஸ்ட்ரீக்கை முடிச்சு ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐபிஎல்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரீமியர் லீக் டைட்டில ஜெயிச்சிருக்காங்க பை டிஃபீட்டிங் யாரு, பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை 6 ரன்கள் வித்தியாசத்துல தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனல் எங்க நடந்துச்சுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நடந்துச்சு. ஆர்சிபி பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் எங்க நடந்தது, அகமதாபாத்ல நடந்தது. எத்தனை ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க, 6 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா. இதுல ஆர்சிபியினுடைய ஆல்ரவுண்டரான குருணால் பாண்டியா தான் பிளேயர் ஆஃப் தி மேட்சா அவார்ட் ஆயிருக்காரு. ஓகே, சிறந்த விளையாட்டு வீரர் பிளேயர் ஆஃப் தி மேட்சா அவார்ட் ஆயிருக்காரு. ரைட். இப்ப இதுல என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், யார் வின் பண்ணா, அப்போசிஷன் டீம் யாரு, எங்க நடந்தது, பிளேயர் ஆஃப் தி மேட்ச். இது போக ஐபிஎல்ல நிறைய இம்பார்ட்டன்டான அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ வின்னர் ஆர்சிபி நமக்கு தெரியும், ரன்னர் பஞ்சாப் கிங்ஸ். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கறேன், ஆர்சிபி ஜெயிச்ச போது இந்த ஆர்சிபி டீமோட கேப்டன் யார், இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல இந்த ஆர்சிபி டீமோட கேப்டன் யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ரன்னர் அப் பஞ்சாப் கிங்ஸ், தேர்ட் பிளேஸ் மும்பை இந்தியன்ஸ், ஃபோர்த் பிளேஸ் குஜராத் டைட்டன்ஸ். இது தேவையில்லை. ஆரஞ்சு கேப் வின்னர். ஆரஞ்சு கேப் அப்படிங்கிறது மோஸ்ட் ரன்னருக்கு கொடுக்கக்கூடிய கேப். இது ஜெயிச்சது சாய் சுதர்சன், குஜராத் டைட்டன்ஸ் டீமை சேர்ந்தவர். ஓகேவா, மோஸ்ட் ரன்ஸ் சாய் சுதர்சன். அதே மாதிரி பர்பிள் கப் மோஸ்ட் விக்கெட்டுக்கு கொடுக்குறது இதுல பிரசித் கிருஷ்ணா, இவரும் குஜராத் டைட்டன்ஸ் டீமை சேர்ந்தவர், 25 விக்கெட் எடுத்திருக்காரு பிரசித் கிருஷ்ணா. எமர்ஜிங் பிளேயர், சிறந்து வளர்ந்து வரக்கூடிய ஆட்டக்காரர் சாய் சுதர்சன், குஜராத் டைட்டன்ஸ் வாங்கியிருக்காரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சூரியகுமார் யாதவ், மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்தவர். ஓகேவா, இந்த 4 அவார்ட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப், எமர்ஜிங் பிளேயர், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஓகேவா, ஆரஞ்சு கேப் சாய் சுதர்சன், பர்பிள் கேப் பிரசித் கிருஷ்ணா, 2 பேருமே குஜராத் டைட்டன்ஸ் டீமை சேர்ந்தவங்க. எமர்ஜிங் பிளேயர் சாய் சுதர்சன், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் சூரியகுமார் யாதவ். ஓகேவா, வின்னர் ராயல் சேலஞ்சர்ஸ், ரன்னர் பஞ்சாப் கிங்ஸ். ஓகேவா, ரைட். கேள்வி கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த நியூஸ், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப். அடுத்த முக்கியமான ஒரு கிரிக்கெட் ஈவெண்ட். இதுல முதல் முறையா ஐசிசி டிராஃபியை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஆர்சிபிக்கு ஒரு ஸ்ட்ரீக் எண்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஸ்ட்ரீக் எண்ட் ஆயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல ஜெயிச்சதே கிடையாது. முதல் முறையா ஐசிசி நடத்தின வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஐசிசி டைட்டில். ஓகேவா, அவங்க யாரை பீட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் எங்க நடந்துச்சுன்னா லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் இங்கிலாந்துல நடந்துச்சு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்பயுமே லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் இங்கிலாந்துல தான் நடக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னா அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் பர்த் பிளேஸ் ஆஃப் கிரிக்கெட் உருவாகிய இடம் நம்ம சொல்றோம், அதனால அங்கதான் நடக்கும். ரைட்டா. இதுல இந்த சொல்லியிருக்கோம் இல்லையா, 27 இயர் ஆஃப் ஐசிசி டிராஃபி டிராட் வந்து முடிஞ்சிருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி 1998 ஐசிசி நாக் அவுட் டிராஃபி வாங்கினாங்க. ஆனா அந்த நாக் அவுட் டிராஃபி அதுக்கப்புறம் நடத்துறது இல்லை. அதனால மேஜர் ஈவெண்ட் அவங்க ஜெயிச்சதே இல்லாதனாலதான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, ரைட். இதுல மேன் ஆஃப் தி மேட்சா வாங்கினவர் யாருன்னா எய்டன் மார்க்ரம் அப்படிங்கிறவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். ரைட். அதே போல ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஸ்கோர் பண்ண, ரைட்டா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஸ்கோர் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா. ரைட்டா, ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சவுத் ஆப்பிரிக்கா ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஸோ அதுல எய்டன் மார்க்ரம் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணதுனால அவரை மேன் ஆஃப் தி மேட்சா கொடுத்துருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் ஐசிசி டைட்டில். ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ், ரஞ்சி டிராஃபி அகைன் இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட். இது இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய கிரிக்கெட் டோர்னமெண்ட். ரஞ்சி டிராஃபி ஜெயிச்ச டீம் பேர் என்ன, விதர்பா கிரிக்கெட் டீம். ரைட், விதர்பா கிரிக்கெட் டீம் தான் இந்த ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க பை டிஃபீட்டிங் கேரளா. கேரளா தான் ரன்னர் அப். ஓகேவா, இந்த ஃபைனல் எங்க நடந்ததுன்னா நாக்பூர், மகாராஷ்டிரா. விதர்பா அசோசியேஷன் ஸ்டேடியம், நாக்பூர், மகாராஷ்டிரால நடந்துச்சு. இது விதர்பா டீமோட 3rd ரஞ்சி டிராஃபி டைட்டில். ஓகேவா, விதர்பா டீம் ரஞ்சி டிராஃபி அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும், விதர்பா டீம் ஞாபகத்துக்கு வரணும். யாரை பீட் பண்ணாங்க, கேரளாவை பீட் பண்ணாங்க. இது விதர்பாவோட 3rd ரஞ்சி டிராஃபி டைட்டில். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், சாம்பியன்ஸ் டிராஃபி அகைன் an important cricket event. 9th edition of ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி டைட்டில இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க ஆஃப்டர் 2013. 2013க்கு பிறகு இந்தியா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சிருக்காங்க பை டிஃபீட்டிங் நியூசிலாந்து. அப்ப ரன்னர் அப் வந்து நியூசிலாந்து. ஃபைனல் எங்க நடந்துச்சுன்னா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், யுஏஇ. துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் யுஏஇல ஜெயிச்சிருக்கு. இது இந்தியாவுடைய 3rd ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி டைட்டில். ஓகேவா, இதுல முக்கியமான அவார்ட்ஸா முக்கியமான ஈவெண்ட்ஸா நீங்க என்னென்ன ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா ஃப்ரம் நியூசிலாந்து. இஸ் டைட்டில் அஸ் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட கோல்டன் பேட் அண்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஓகே, கோல்டன் பேட் அதிகமான ரன் அடிச்ச வீரருக்கு அதே கொடுப்பாங்க. அந்த கோல்டன் பேட் வாங்கியிருக்காரு. பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்டாவும் ரச்சின் ரவீந்திரா தான் இருந்திருக்காரு. ஓகே, அப்ப ரச்சின் ரவீந்திரா ஏன் ஞாபகத்தில் வச்சுக்கணும், கோல்டன் பேட் அண்ட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் இந்த 2 அவார்டுமே ரச்சின் ரவீந்திரா வாங்கியிருக்காரு. ஹி இஸ் ஃப்ரம் நியூசிலாந்து. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல விராட் கோலி ஹஸ் பிகம் தி ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் டு ரீச் 14,000 ODI ரன்ஸ். 14,000 ரன்களை வேகமாக கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை விராட் கோலி அடைஞ்சிருக்காரு. ஜஸ்ட்
287 இன்னிங்ஸ் தான் அவர் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இவர் யாருக்கு எதிராக இந்த சாதனையை செஞ்சிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போட்டியில இந்த சாதனையை அவர் செஞ்சிருக்காரு. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 2 ஈவெண்ட்டும் கரண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபில நடந்த ஈவெண்ட். இது போக மெயினான ஃபேக்டா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சிகர் தவான் இஸ் தி இந்தியாஸ் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் சாம்பியன்ஸ் டிராஃபிஸ் ஹிஸ்டரி. ஓகேவா? இந்தியாவுக்காக சாம்பியன்ஸ் டிராஃபில அதிக ரன்கள் எடுத்த வீரர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? நம்ம சிகர் தவானை சொல்லுவோம். அவர் தான் appointed as the one of the 4 event ambassadors. 2025ஆம் ஆண்டுக்கான ஈவெண்ட் அம்பாசிடரா சிகர் தவான் இருந்திருக்காரு. அதனாலதான் இந்த நியூஸை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்ச டீம் இந்தியா, அப்போசிஷன் டீம் நியூசிலாந்து. ஃபைனல் நடந்த இடம் துபாய், UAE. இது இந்தியாவினுடைய 3rd சாம்பியன்ஸ் டிராஃபி. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அண்ட் கோல்டன் பேட் ரெண்டுமே ரச்சின் ரவீந்திரா வாங்கியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல விராட் கோலி ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. என்ன சாதனை? ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் டு ரீச் 14,000 ODI ரன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஈவெண்டோட அம்பாசிடரான சிகர் தவான்னா இந்தியாவுக்கான ஹையஸ்ட் ரன் கெட்டர். ஓகே, அதிகமான ரன்கள் அடித்த இந்திய வீரர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், விமென்ஸ் பிரீமியர் லீக். எப்படி IPL பார்த்தோம்ல, இந்தியன் பிரீமியர் லீக் பார்த்த மாதிரி WPL பார்க்குறோம். ஸோ WPL மும்பை இந்தியன்ஸ் விமென் டீம் வந்து இந்த ஆண்டுக்கான கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? மும்பை இந்தியன்ஸ் விமென் டீம் யாரை பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபீட்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ் விமென்ஸ் கிரிக்கெட் டீம். அப்போ மும்பை டீம் ஜெயிச்சிருக்காங்க. யாரை பீட் பண்ணி? டெல்லியை பீட் பண்ணி. எங்க நடந்துச்சு அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஃபைனல் நடந்த இடம் மும்பை, மகாராஷ்டிரா. ரைட். இதுல மெயினான விஷயம் என்னன்னா இது மும்பை டீமோட 2nd டைட்டில். ஓகேவா? மும்பை டீமோட 2nd டைட்டில். மும்பை டீமோட கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், அதே மாதிரி டெல்லி கேப்டன் மேகன் மோய்ரா. ஓகேவா? மேகன் மோய்ரா. ரைட். ஸோ இதுல முக்கியமான அவார்ட்ஸ் என்னென்ன? நம்ம எப்படி IPLக்கு ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் இருக்கு. ஆரஞ்சு கேப் ஜெயிச்சவங்க வந்து நட்டாலியா ரூத், மும்பை இந்தியன்ஸ் டீம். ஓகேவா? அதே மாதிரி பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப் எதுக்கு கொடுப்பாங்க? ரன்னுக்கு கொடுப்பாங்க. பர்பிள் கேப் எதுக்கு கொடுப்பாங்க? விக்கெட்டுக்கு கொடுப்பாங்க, அதிகமான விக்கெட்டுக்கு. பர்பிள் கேப் அமேலியா சார்லெட் கெர். ஓகே, இவங்களும் மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஹர்மன்பிரீத் கவுர், இவங்களும் மும்பை இந்தியன்ஸ் டீம் தான். எமர்ஜிங் பிளேயர் சஃபாலி வர்மா, டெல்லி டீம். ஓகே, எமர்ஜிங் பிளேயர்னா வளர்ந்து வரக்கூடிய வீராங்கனை சஃபாலி வர்மா, டெல்லி கேபிட்டல்ஸ் டீம். ஸோ ஆரஞ்சு கேப் யாரு? நட்டாலியா ரூத். பர்பிள் கேப் யாரு? அமாலியா சார்லெட் கெர். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஹர்மன்பிரீத் கவுர். எமர்ஜிங் பிளேயர் சஃபாலி வர்மா. இதே மாதிரி IPL WPL ரெண்டுக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த டீம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ், விமென்ஸ் சாம்பியன்ஷிப். ICC விமென்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. இப்போ எப்படி ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி மென் பார்த்தோம்ல இந்தியா ஜெயிச்சாங்கன்னு, அதே மாதிரி விமென் டீம்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இது 2024. ஓகே, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ மென்ஸ் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி மென் வந்து இந்தியா. ஓகேவா? விமென் வந்து ஆஸ்திரேலியா. ரைட். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆஸ்திரேலியாவோட 3rd கன்சிக்யூட்டிவ் டைம் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க. ரைட். ICC விமென்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைட்டில் வின் பை ஆஸ்திரேலியா. ஓகேவா? இது ஃபைனல் மாதிரி நடக்காது, அதனால இதில் நம்ம ஃபைனல் மாதிரி சொல்லலை. ஈச் டீம் ஹேஸ் டு பிளே 3 ODI இன்டர்நேஷனல். 3 ODI இன்டர்நேஷனல் ஒவ்வொரு டீமுக்கு எதிராக விளையாடணும். அதுல டாப் பொசிஷன் வர டீம் வந்து அவார்ட் ஆவாங்க. மற்றது மாதிரி ஃபைனல் நடந்து ஃபைனலில் ஜெயிச்சவங்க அவார்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இது ஒவ்வொரு நாட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய, அப்போ இங்கே 2022 தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த டைம் லைன்ல நடந்த ஈவெண்ட் தான். 2022 இருந்து 2025 வரை ஒவ்வொரு டீமும் மற்ற டீமோட 3 ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாடணும். அதுல டாப் பொசிஷன் வர டீம் வந்து விமென்ஸ் சாம்பியன்ஷிப்பா மாறுவாங்க. ஓகே, விமென்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? Under-19 விமென் T20 வேர்ல்டு கப். Under-19 விமென் T20 வேர்ல்டு கப். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான பெண்கள் 21 உலகக்கோப்பையில யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா அகைன் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஃபீட்டட் சவுத் ஆப்பிரிக்கா. ரைட், வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஓவல் குலாலம்பூர், மலேசியா. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Under-19 விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் எங்க நடந்திருக்கு? மலேசியால நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட். இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க? சவுத் ஆப்பிரிக்காவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் நடந்தது மலேசியாவில். அதாவது இந்த ஈவெண்ட்டே மலேசியாவில் தான் நடந்துச்சு. ஓகேவா? ரைட். இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமோட கேப்டனான நிக்கி பிரசாத். ஓகேவா? இந்த பேரையும் நீங்க ஞாபகம். இந்தியன் விமென்ஸ் டீம் கேப்டன் பேர் என்ன? நிக்கி பிரசாத். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ், விஜய் ஹசாரே டிராஃபி. அடுத்த இம்பார்ட்டன்டான இந்தியாவுக்குள்ள நடக்கிற முக்கியமான கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஓகேவா? முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் பார்த்தோமா, ரஞ்சி டிராஃபி பார்த்தோமா, விதர்பா கிரிக்கெட் டீம். இது வந்து விஜய் ஹசாரே ஜெயிச்ச டீம் வந்து கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகா பை டிஃபீட்டிங் விதர்பா. ரைட். இந்த விதர்பா தான்
எதுல ஜெயிச்சாங்க இப்போ ரஞ்சி டிராஃபில ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த விதர்பா தான் எதுல ஜெயிச்சிருந்தாங்க ரஞ்சி டிராஃபில வின்னரா இருந்திருந்தாங்க. இங்க விஜய் ஹசாரே டிராஃபில ரன்னர் ஆயிருக்காங்க. ஜெயிச்ச டீம் வந்து கர்நாடகா. ஓகேவா, ஃபைனல் எங்க நடந்திருக்கு வதோதரா குஜராத். வதோதரா குஜராத். ஓகேவா, கர்நாடகா டீம் கேப்டன் வந்து மயங்க் அகர்வால், விதர்பா டீம் கேப்டன் கருண் நாயர். ஓகேவா ரைட், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. விஜய் ஹசாரே டிராஃபி ஜெயிச்சது வந்து கர்நாடகா, ரன்னர் அப் வந்து விதர்பா. ஓகே, ஃபைனல் எங்க நடந்திருக்கு வதோதரா குஜராத். ஓகேவா முடிச்சு. பேட்மிண்டன் ரைட், பேட்மிண்டன்ல முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து இந்தோனேஷியா ஓப்பன் 2025. நமக்கு எப்படி அந்த கிராண்ட் ஸ்லாம்ஸ் பார்த்தோம் இல்லையா, பிரெஞ்சு ஓப்பன், ஆஸ்திரேலியா ஓப்பன் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இந்தோனேஷியா ஓப்பன் அப்படிங்கிறது பேட்மிண்டனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட். இதுல மென் சிங்கிள் அண்ட் விமன் சிங்கிள்ஸை முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மென் சிங்கிள் டைட்டில் ஆண்ட்ரியஸ் ஆண்டன்சன், விமன் சிங்கிள் ஆன் சே யுங். ஓகேவா, ஆன் சே யுங் இவங்க டைட்டில ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, பேட்மிண்டன் இந்தோனேஷியா ஓப்பன். ரைட், அடுத்த நியூஸ் போமா. அடுத்து செஸ். செஸ்ல 13th edition ஆஃப் நார்வே செஸ் 2025. நார்வேயினுடைய செஸ் டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். ஓகேவா, இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது யாரு ரைட், இந்த டோர்னமெண்ட்ல மென்ஸ் கேட்டகரியில ஜெயிச்சது யாரு அப்படின்னா மேக்னஸ் கால்சன். நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன். இவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செஸ் பிளேயர், ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி விமென்ஸ் கேட்டகரியில அண்ணா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முசியூச்சக். ஓகே, அண்ணா ஃப்ரம் உக்ரைன், மேக்னஸ் கால்சன் நார்வே. இதுல என்ன செஸ் டோர்னமெண்ட், நார்வே செஸ் டோர்னமெண்ட். ஓகேவா, இதுல இந்தியாவை சேர்ந்த குகேஷ் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி விமென்ஸ்ல கொனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க தேர்ட் பிளேஸ். குகேஷும் கொனேரு கம்பியும் இதுல தேர்ட் பிளேஸ்ல இருந்திருக்காங்க. ஓகேவா, ஜெயிச்சது மேக்னஸ் கால்சன். விமென்ஸ் கேட்டகரியில அண்ணா ஃப்ரம் உக்ரைன், மேக்னஸ் கால்சன் ஃப்ரம் நார்வே. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ். அதே மாதிரி யூஇசட் செஸ் சாம்பியன்ஷிப். யூஇசட் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது உஸ்பெகிஸ்தான் செஸ் சாம்பியன்ஷிப், செஸ் கப் மாஸ்டர்ஸ், அவ்வளவுதான். இதுல ஜெயிச்சது யாரு அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த பிரக்னானந்தா அப்படிங்கிறவர் தான் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா, உஸ்பெகிஸ்தான் செஸ் டோர்னமெண்ட்டை யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா பிரக்னானந்தா ஜெயிச்சிருக்காரு. இப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதுனால இந்தியாவின் நம்பர் 1 செஸ் பிளேயரா அவர் மாறி இருக்காரு. அதாவது இந்தியாவுக்குள்ள ரேங்கிங் இருக்கும் இல்லையா, அதுல நம்பர் 1 செஸ் பிளேயர், வேர்ல்டு நம்பர் 4 யாரு பிரக்னானந்தா. ஓகேவா, இதெல்லாம் நான் அஸ் ஆஃப் ஜூன்ல சொல்லிட்டு இருக்கேன், மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். ரைட்டா, உஸ்பெகிஸ்தான் செஸ் மாஸ்டர் ஜெயிச்சது யாரு பிரக்னானந்தா. ஓகேவா, அடுத்து 86th கிராண்ட் மாஸ்டர், செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னா ரீசெண்டா மே மாசம் எல்ஆர் ஸ்ரீஹரி அப்படிங்கிற தமிழ்நாடு பிளேயர், 19 year old எல்ஆர் ஸ்ரீஹரி இந்தியாவினுடைய 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டரா மாறி இருக்காரு. ஓகேவா ரைட், 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பேர் கேட்பாங்க, எல்ஆர் ஸ்ரீஹரி ஃப்ரம் தமிழ்நாடு. இது மே மாசம் நடந்தது. ரைட்டா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா. அடுத்த நியூஸ் 2025 ஏசியான் செஸ் சாம்பியன்ஷிப், ஆசிய செஸ் கோப்பை ஜெயிச்சது யாரு அப்படின்னா ஈரானை சேர்ந்த பர்டியா தனேஸ்வர். ஈரானை சேர்ந்தவர், அவர் தான் ஓப்பன் கேட்டகரியில ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா, அதே மாதிரி ஷாங் யூக்சின். ரைட், யாரு ஷாங் யூக்சின் அப்படிங்கிறவங்க விமென்ஸ் கேட்டகரியில ஜெயிச்சிருக்காங்க. ரைட், 2 பேரு, ஒரு ஆள் வந்து பர்டியா தனேஸ்வர், அதே மாதிரி ஷாங் யூஷின். ரைட், பர்டியா தனேஸ்வர் ஃப்ரம் ஈரான், ஷாங் யூஷின் ஃப்ரம் சைனா. இவங்க தான் ஆசிய கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. எங்க நடந்தது அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நடந்தது. ஆசிய கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப். ரைட், அடுத்த நியூஸ் போலாமா. பாரிஸ் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம், பாரிஸ் சாம்பியன்ஷிப். ரைட்டா, செஸ்ல பாரிஸ், இதை ஜெயிச்சது வந்து மேக்னஸ் கால்சன் தான். நார்வே செஸ் சாம்பியன்ஷிப்பும் மேக்னஸ் கால்சன் தான், பாரிஸ் ஃப்ரீ ஸ்டைலும் மேக்னஸ் கால்சன் தான். ஓகேவா ரைட், நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா. அடுத்த நியூஸ் டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப். இது இந்தியாவுக்குள்ள நடந்த மிக முக்கியமான டெஸ்ட் சாம்பியன்ஷிப். இது டாடா ஸ்டீல் ஜெயிச்சது வந்து பிரக்னானந்தா பை டிஃபீட்டிங் டி குகேஷ். ரைட், டி குகேஷ், முன்னாடி சொன்னல டி குகேஷ். ரைட், டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் ஜெயிச்சது வந்து பிரக்னானந்தா பை டிஃபீட்டிங் குகேஷ். ஓகேவா, இதுல மெயினான பாயிண்ட் என்னன்னா 2024 நடந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சது யாருன்னா குகேஷ் தான். ஓகே, அந்த டெஸ்ட் சாம்பியன், அதாவது செஸ் சாம்பியனான குகேஷை பிரக்னானந்தா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் ஜெயிச்சது வந்து பிரக்னானந்தா. யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா குகேஷை டிஃபீட் பண்ணி. குகேஷ் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் 2024. ஓகேவா ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் போலாமா.
வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப். ஓகேவா, இது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு டோர்னமெண்ட். ஓகே, மிக முக்கியமான டோர்னமெண்ட். இதுல நீங்க யார் பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, விமென்ஸ் வேர்ல்டு ரேபிட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியாவை சேர்ந்த ஹொனேரு ஹம்பி, அவங்க தான் விமென்ஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஹொனேரு ஹம்பி ஓன் தி விமென்ஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில். ஓகேவா, அதே மாதிரி விமென் கேட்டகரி ரேபிட்ல ஹொனேரு ஹம்பி, பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்ல அதே மாதிரி வேர்ல்டு ரேபிட் சாம்பியன்ஷிப்ல ரஷ்யாவை சேர்ந்த ஓல்டர் மொரசின் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. பிளிட்ஸ் சாம்பியன் அகைன் மேக்னஸ் கால்சன் தான். ஓகேவா, பிளிட்ஸ் விமென் கேட்டகரியில சைனாவை சேர்ந்த ஜூ பெங்ஜூன் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேர் வந்து ஹொனேரு ஹம்பி. ஏன்னா இதை நடத்தினது வந்து இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் தான் நடத்திருக்காங்க. எங்க நடந்தது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால நடந்தது. வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன், இதுல வேர்ல்டு ரேபிட் சாம்பியனா விமென்ஸ் ரேபிட் சாம்பியனா ஹொனேரு ஹம்பி அவார்ட் ஆயிருக்காங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? ரைட், இந்த கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவு டாப் பொசிஷனை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் இது எல்லாமே ஃபார்முலா 1 சொல்லுவோம்ல, கார் பந்தயங்கள், F1 ஃபார்முலா 1 கார் பந்தயங்கள்ல டாப் பிளேஸ் ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் ஆஸ்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பானிஷ் ஆஸ்கர். ரைட்டா, ஒரு ஆஸ்திரேலியா நாடை சேர்ந்தவர். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, யார் ஜெயிச்சா ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் ஆஸ்கர். ரைட், அடுத்து கனடா கிராண்ட் பிரிக்ஸ் ஜார்ஜ் ரசெல். ஓகேவா, கனடா கிராண்ட் பிரிக்ஸ் ஜார்ஜ் ரசெல். அடுத்து மியாமி கிராண்ட் பிரிக்ஸ் ஆஸ்கர். அதே ஆஸ்கர் தான். இங்க பார்த்தோம் இல்லையா, ஸ்பானிஷ்லயும் ஆஸ்கர் தான், மியாமிலையும் ஆஸ்கர் தான். இடையில பார்த்த கனடால மட்டும் ஜார்ஜ். ஓகே, மியாமில ஆஸ்கர். ரைட், ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ் மேக்ஸ் வெர்ஸ்டெப்பன் ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸோட வின்னர் மேக்ஸ் வெர்ஸ்டெப்பன். ஓகேவா, அடுத்து ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் லாண்டோ நோரிஸ். ஓகேவா, தென் இப்போ இந்த 5 ஈவென்ட் பார்த்துருக்கோமா, ஒரு தடவை நான் ரீகால் பண்றேன். ஸ்பானிஷும் மியாமியும் ஆஸ்கர். ஓகே, ஸ்பானிஷும் மியாமியும் ஆஸ்கர். தென் கனடா ஜார்ஜ், ஜாப்பனீஸ் வந்து மார்க் வெர்ஸ்டெப்பன், ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் லாண்டோ நாரிஸ். ஓகேவா, ரைட், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து ஏசியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன். இப்போ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏசியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் தோஹா, கத்தார். ஏசியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் தோஹா, கத்தார். ரைட்டா, இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2026 ஆண்டுக்கான ஆசிய பளுதூக்குதல் போட்டி எங்க நடக்க போகுதுன்னா குஜராத்ல நடக்க போகுது. 2026 ஏசியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் எங்க நடக்க போகுது? குஜராத்ல நடக்க போகுது. ஓகேவா, ரைட். இதுக்கு முன்னாடி இந்தியா 1982 தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. திரும்ப 2026 ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஏசியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் வந்து குஜராத்ல நடக்க போகுது 2026 ஆண்டுக்கு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், சீனியர் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப். இந்தியன் ஃப்ரீடைல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல ரீசெண்டா நடந்த 2025 ஆண்டுல நடந்த முக்கியமான போட்டி இது. எங்க நடந்தது அப்படின்னா ஜோர்டான்ல நடந்திருக்கு. ஓகே, சீனியர் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்குன்னா ஜோர்டான்ல நடந்திருக்கு. ஓகேவா, இதுல இந்த மெடல் டேலியில இந்தியா வந்து எத்தனை மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 10 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. எத்தனை மெடல் ஜெயிச்சிருக்காங்க? 10 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 1 கோல்டு, 3 சில்வர், 6 பிரான்ஸ். 10 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. 1 கோல்டு, 3 சில்வர், 6 பிரான்ஸ். ரைட். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க பேர் என்ன அப்படின்னா மனிஷா பன்வாலா விமென்ஸ் ரெஸ்லிங் கேட்டகரி 62 kg பிரிவுல, விமென்ஸ் ரெஸ்லிங் கேட்டகரி 62 kg பிரிவுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கோல்டு மெடல். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கோல்டு மெடல் எதுல? சீனியர் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல. ஓகே, சீனியர் ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு? ஜோர்டான்ல நடந்துச்சு. இந்தியா எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க? 10 மெடல் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு கோல்டு. ஜெயிச்சவங்க பேர் என்ன? மனிஷா பன்வாலா, விமென்ஸ் ரெஸ்லிங் 62 kg எடை பிரிவுல, 62 கிலோகிராம் எடை பிரிவுல. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ். ரைட், இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அதர் இம்பார்ட்டன்ட் நியூஸஸை பார்க்க போறோம். ஓகேவா, யூரோப்பியன் யூனியன் ஃபுட்பால் அசோசியேஷன் UEFA கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நீங்க? யூரோப்பியன் யூனியன் ஃபுட்பால் அசோசியேஷனோட கப்பை போர்ச்சுகல் ஜெயிச்சிருக்காங்க பை டிஃபீட்டிங் ஸ்பெயின். ஓகேவா, ஜெயிச்ச டீம் என்ன? UEFA சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது வந்து போர்ச்சுகல். ஓகேவா, இது யூரோப்பாவோட மிக முக்கியமான ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஓகேவா, ரைட். ஃபைனல் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனியில நடந்திருக்கு.
ஓகேவா, போர்ச்சுகல். ரைட், அடுத்த நியூஸ் போலாமா? நீரஜ் சோப்ரா ரெண்டு முக்கியமான ஈவெண்ட் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியன் கோல்டு மெடலிஸ்டான நீரஜ் சோப்ரா வந்து ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்ல ஜெயிச்சிருக்காரு. ஒன்று வந்து பாரிஸ் டைமண்ட் லீக் 2025ல ஜாவலின் த்ரோ பிரிவில் 88.16 மீட்டர்ஸ் எரிஞ்சு 88.16 மீட்டர் எரிஞ்சு ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா, பாரிஸ் டைமண்ட் லீக் அதில் வின்னர் யாருன்னா நீரஜ் சோப்ரா. எரிஞ்ச தூரம் 88.16 மீட்டர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி 64th ஆஸ்ட்ரவா கோல்டன் ஸ்பைக் மீட் செஸ் ரிபப்ளிக்ல நடந்த 64th ஆஸ்ட்ரவா கோல்டன் ஸ்பைக்லையும் நீரஜ் சோப்ரா தான் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா, இவர் அங்க இருந்தது வந்து 85.29 மீட்டர். ஓகேவா, நீரஜ் சோப்ரா. அதே மாதிரி அகைன் நீரஜ் சோப்ரா எதுல வந்து செக்யூர்டு செகண்ட் பிளேஸ் எதுல அப்படின்னா கத்தார் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தின தோஹா டைமண்ட் லீக்ல செகண்ட் பிளேஸ். தோஹா டைமண்ட் லீக்ல செகண்ட் பிளேஸ். மீதி ரெண்டுலையும் வின்னர். பாரிஸ் டைமண்ட் லீக்லையும் ஆஸ்ட்ரவா கோல்டன் ஸ்பைக்லையும் வின்னர். தோஹா டைமண்ட் லீக்ல மட்டும் ரன்னர். ஆனா இருக்கிறதுலே அதிக தூரமா 90.23 மீட்டர் எரிஞ்சுமே ஹீஸ் செகண்ட் பிளேஸ் தான். ஓகேவா, அப்ப இங்க கேள்வி எப்படி வரலாம்னா நீரஜ் சோப்ராவினுடைய பர்சனல் பெஸ்ட் த்ரோ எந்த டோர்னமெண்ட்ல நடந்துச்சு அப்படின்னா அந்த 90.23 அப்படிங்கிறது தோஹா டைமண்ட் லீக்ல நடந்தது. கரண்ட் இயர் தோஹா டைமண்ட் லீக் இதுதான் அவருடைய பர்சனல் பெஸ்ட். அவர் எதிர்ந்த அதிகபட்ச தூரம். இவர் வந்து இந்தியாவினுடைய கோல்டு மெடலிஸ்ட். போன ஒலிம்பிக்ல கோல்டு அடிச்சார். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ரைட், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ரைட், இதோட 7th எடிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. எங்க எப்போ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். எங்க நடந்துச்சு அப்படின்னா அக்ராஸ் 5 cities இன் பீகார். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா பீகார்ல நடந்துச்சு. ஓகேவா, அது போக நியூ டெல்லியில ஃபைனல் ஈவெண்ட்ஸ் நடத்தினாங்க. பீகார் அண்ட் நியூ டெல்லி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுல வின் பண்ண டீம் எது? டேபிள் இருக்குன்னு பார்த்துலாமா? டேபிள் இருக்கு, டேபிள் பார்த்துலாம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் டாப் வின்னர் வந்து மகாராஷ்டிரா. எத்தனை மெடல்? 158 மெடல். செகண்ட் பிளேஸ் ஹரியானா 117 மெடல். தேர்ட் பிளேஸ் ராஜஸ்தான் 60 மெடல். ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், இளையோருக்கான விளையாட்டு போட்டி. இது மாதிரி நிறைய இருக்கு, ஏன்னா அடுத்தடுத்து வரப்போகுது. அதனால இதை கொஞ்சம் தெளிவா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஜெயிச்ச டீம் வந்து மகாராஷ்டிரா. செகண்ட் பிளேஸ் ஹரியானா, தேர்ட் பிளேஸ் ராஜஸ்தான். ஓகேவா, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் எங்க நடந்தது? பீகார்லையும் டெல்லியிலையும். ஓகேவா, அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட அண்டர் 19 சாம்பியன்ஷிப் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் அண்டர் 19 ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, யார் ஜெயிச்சிருக்கா? இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 19 சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச நாடு எது? இந்தியா. ஓகேவா, யாரை டிஃபீட் பண்ணி? பங்களாதேஷை டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இது எங்க நடந்தது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ், இந்தியால நடந்தது. சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஃபைனல் அருணாச்சல் பிரதேஷ், இந்தியால நடந்திருக்கு. ஜெயிச்ச டீம் இந்தியா பை டிஃபீட்டிங் பங்களாதேஷ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். நான் ஆல்ரெடி யூத் கேம்ஸ் சொன்னோமா, இது பீச் கேம்ஸ். இது வந்து இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பீச் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பீச் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா டாமன் டையூ யூனியன் டெரிட்டரியிலையும் தாத்ரா நகர் ஹவேலி இந்த யூனியன் டெரிட்டரியில தான் நடந்திருக்கு. அது நடந்த இடம், அக்யூரேட்டா நடந்த இடம் வந்து டையூ. இது எங்க இருக்கு அப்படின்னா டாமன் டையூ தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் டெரிட்டரியோட ஒரு பார்ட் தான் டையூ. ஏன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரி, கடலை ஒட்டி இருக்கனால பீச் கேம்ஸை அங்க நடத்திருக்காங்க. ஓகேவா, இதுல அகைன் டேபிள் இருக்கும், நான் சொல்றேன். பீச் கேம்ஸ்ல டையூல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பீச் கேம்ஸ். ஓகேவா, இது வந்து எங்க நடந்துச்சு? டையூல. வின்னர்ஸ் யார் யார்? மணிப்பூர், இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், 14 மெடல்ஸ். கோல்டு அதிகமா எடுத்ததுனால இவங்க டாப்ல இருக்காங்க. தென் மகாராஷ்டிரா, இவங்களும் 5 கோல்டு 20 மெடல்ஸ். அதிகமான மெடல் ஜெயிச்ச டீம்னு கேட்டா மகாராஷ்டிரா போடணும். கோல்டு, அதாவது பீச் கேம்ஸ்ல மோஸ்ட் மெடல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க மகாராஷ்டிராவை போடணும். ஓகேவா, அதே நேரத்தில் டாப் பொசிஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது யாருன்னா மணிப்பூர். எப்படி சார் அப்படின்னா எல்லாருமே 5 கோல்டு தான். ஆனால் சில்வர் அடுத்த பொசிஷன், சில்வர் வந்து அதிகமாக ஜெயிச்சது மணிப்பூர். அதனாலதான் மணிப்பூர் மேல இருக்காங்க. மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸ், நாகாலாந்து தேர்ட் பிளேஸ். ஓகேவா, ரைட். அதிக மெடல்கள் ஜெயிச்சது வந்து மகாராஷ்டிரா. டேபிள் டாப்பர் வந்து மணிப்பூர். ஓகேவா, எங்க நடந்துச்சு? டையூல நடந்துச்சு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவல் பீச் ஸ்போர்ட்ஸ், மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் ஹீரோ ஏசியா கப். ஹீரோ ஏசியா கப் இது வந்து ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட். ஓகேவா, இது ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்.
ரைட். இதுல வந்து என்ன சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹீரோ ஏசியா கப்பை நடத்த போறது யாரு 2025 அப்படின்னா பீகார். அதுதான் நியூஸ் ரைட்டா. ஏசியா கப் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜகிருகம் பீகார், ராஜ்கிர் பீகார்ல நடக்க போகுது. ஓகேவா, எங்க நடக்க போகுது? ராஜகிருகம் பீகார்ல நடக்க போகுது. ஹீரோ ஏசியா கப் 2025. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் ரைட். ஐபிஎல் மாதிரி ஐஎஸ்எல் இது வந்து ஃபுட்பாலுக்கான ரைட்டா, ஃபுட்பாலுக்கான ஒரு இந்தியன் பிரீமியர் லீக் மாதிரி. ஓகேவா, அது கிரிக்கெட்டுக்கு எப்படி ஐபிஎல்லோ ஃபுட்பாலுக்கு ஐஎஸ்எல். இதுல யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட், கொல்கத்தா பேஸ் பண்ண இந்த மோகன் பாகன் டீம் தான் 11th edition ஆஃப் சூப்பர் லீக் பை டிஃபீட்டிங் பெங்களூரு ஃபுட்பால் கிளப். ஓகே, மோகன் பாகன் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மோகன் பாகன் சூப்பர் ஜெயண்ட் அப்படிங்கிற டீம் தான் இந்த ஆண்டுக்கான இந்தியன் சூப்பர் லீகை ஜெயிச்சிருக்காங்க. யாரை பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரை பீட் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஃபைனல் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவில் நடந்திருக்கு. ஃபைனல் மேட்ச் எங்க நடந்திருக்கு? கல்கத்தாவில் நடந்திருக்கு. ஓகேவா. அடுத்த நியூஸ், இதுல வந்து ரைஃபிள் பிஸ்டல் ஷார்ட் கன் வேர்ல்டு கப். ஓகேவா, ரைஃபிள் பிஸ்டல் ஷார்ட் கன் வேர்ல்டு கப் ஒரு துப்பாக்கி சுடுதலுக்கான வேர்ல்டு கப். இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வேர்ல்டு கப்பை நடத்தியிருக்காங்க. இதுல என்னென்ன முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கு, யார் கப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, இதுல டாப் பொசிஷன் வந்து சைனா, செகண்ட் பிளேஸ் யூஎஸ்ஏ, இந்தியாவினுடைய பிளேஸ் தேர்ட். அப்ப இந்தியா இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் நடத்தின இந்த வேர்ல்டு கப்ல இந்தியாவோட பொசிஷன் என்னன்னா தேர்டு. இந்தியா ஜெயிச்ச மெடல்கள் மொத்தமா 7, 2 கோல்டு, 4 சில்வர், 1 பிரான்ஸ். இந்தியா மொத்தமா ஜெயித்த மெடல்கள் 7, கோல்டு 2, சில்வர் 4, பிரான்ஸ் 1. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப். 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் ரைட். இப்போ ஃபிஃபாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜூரிச்ல இருக்கு. ரைட்டா, ஃபிஃபா வேர்ல்டு கப்ல ரஷ்யாவும் காங்கோவும் பேன் பண்ணப்பட்டு விட்டன. ஓகே, ரஷ்யாவும் காங்கோவும் என்ன பண்றாங்க? பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து இப்போ போர்கள்ல அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவை பேன் பண்ணிட்டாங்க. காங்கோவை ஏன் பேன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபிஃபாவோட நாம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்றதுக்காக பேன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி எம்சிக்யூ சீரியஸ்ல இதை பார்த்துருப்போம். ஓகேவா, ரைட். இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்க நடக்க போகுது 2026 அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகள்ல சேர்ந்து நடக்க போகுது. யுஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோல நடக்க போகுது. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா 2030 எங்க நடக்குது? 2030 6 கண்ட்ரீஸ்ல நடக்குது. அது என்னன்னு தேடி பிடிச்சா பார்த்து வச்சுக்கோங்க. 6 கண்ட்ரீஸ்ல நடக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ அப்படிங்கிற இந்த 3 நாடுகள் சேர்ந்து 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் நியூஸ், ஏசியன் உமன் கபடி சாம்பியன்ஷிப், ஆசிய பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் அகைன் இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்காங்க பை டிஃபீட்டிங் ஈரான். ஓகே, இந்தியா ஈரான் தான் மேக்சிமம் இந்த ஃபைனல்ல விளையாடுவாங்க. கபடி அப்படின்னு வந்துட்டாலே இந்தியாவும் ஈரானும் தான் விளையாடுவாங்க. ஸோ இதுல இந்திய விமென்ஸ் டீம் வந்து ஆசிய கோப்பை கபடி போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. எந்த கபடி போட்டியில? ஆசிய கோப்பை கபடி போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. ரைட். யாரை பீட் பண்ணி? ஈரான் டீமை பீட் பண்ணி. யாரை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க? ஈரான் டீமை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் ஆண்டி போயிடுச்சா? ஓகே, ரைட். ஏசியன் விமன் கபடி சாம்பியன்ஷிப் இந்தியன் விமென்ஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஃபைனல் எங்க நடந்தது? தெஹ்ரான், ஈரான்ல நடந்திருக்கு. அடுத்த நியூஸ், கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். இது 3வது. ஃபர்ஸ்ட் யூத் கேம்ஸ் பார்த்தோம், தென் பீச் கேம்ஸ் பார்த்தோம், இப்போ வின்டர் கேம்ஸ். வின்டர் கேம்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா லே, லடாக். வின்டர் அப்படின்னா தெரியல, குளிர்கால போட்டிகள் லே, லடாக்ல இருக்கக்கூடிய லேங்கிற பகுதியில் நடந்தது. இதுல டாப் பொசிஷன் வந்து இந்தியன் ஆர்மி தான் எடுத்திருக்காங்க. மொத்தமா 18 மெடல்கள். அதுல அதிகமான கோல்டு எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. செகண்ட் பொசிஷன்ல ஹிமாச்சல் பிரதேஷ், தேர்ட் பொசிஷன்ல லடாக். இந்தியன் ஆர்மி 7 கோல்டுகள், மொத்தமா 18 மெடல்கள் எடுத்து வின்டர் கேம்ஸ்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் செகண்ட், லடாக் தேர்ட். ஓகேவா, ரைட். இது வின்டர் கேம்ஸ், குளிர்கால போட்டிகள். இது 3வது கேலோ இந்தியா கேம்ஸ். ஓகேவா. அடுத்து பாரா கேம்ஸ், கேலோ இந்தியாலேயே 4th. ஓகே, பாரா கேம்ஸ் இது வந்து எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா, ரைட். இப்போ இதுல என்ன நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இதோடைய மேஸ்காட் அப்படின்னா அது வந்து ஒரு அடையாள சின்னம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரைட். அடையாள சின்னம் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. இது வந்து மேஸ்காட்டுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா உஜ்வாலா. ஓகேவா, உஜ்வாலா அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹவுஸ் ஸ்பேரோ, இது ஒரு சிட்டுக்குருவி வகையை சேர்ந்தது. ஓகேவா, ரைட். இது ஒரு சிட்டுக்குருவி வகையை சேர்ந்தது. அப்போ கேட்கலாம் பாரா கேம்ஸோட மேஸ்காட் என்ன பறவை அப்படின்னா அது ஒரு ஹவுஸ் ஸ்பேரோ, டெல்லிஸ் ஹவுஸ் ஸ்பேரோ.
இதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, உஜ்வாலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட் ரைட். இப்போ இந்த கேலோ இந்தியா பேரா கேம்ஸ்ல ஜெயிச்ச டீம் எது அப்படின்னா மொத்தமா ஹரியானா தான் டாப் பொசிஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க வித் 34 கோல்டு அண்ட் டோட்டல் ஆஃப் 104 மெடல்ஸ். பாரா கேம்ஸ் அப்படின்னா மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான விளையாட்டு போட்டிகள். டாப் பொசிஷன் யாரு, ஹரியானா. 34 கோல்டோட மொத்தமா 104 பதக்கங்களை பெற்று ஹரியானா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹரியானா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் உத்தரப்பிரதேஷ். ஞாபகத்தில் வச்சுக்கலாமா. பேரா கேம்ஸ் இப்போ 4 சொல்லியிருக்கேன், யூத்து, பீச்சு, தென் வின்டர், பேரா. 4லையுமே டாப் பொசிஷன் கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும். வித் மெடலோட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா, அடுத்து நேஷனல் பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப், மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டிகள். ஓகேவா, எங்க நடந்தது அப்படின்னா லோகோ அண்ட் மேஸ்காட் ஈவெண்ட் வந்து சென்னையில நடந்தது. சென்னையில தான் நடந்திருக்கு. சென்னை தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்போட மேஸ்காட் வந்து எலிஃபென்ட். ஓகேவா, அதே மாதிரி கேலோ இந்தியா பேரா கேம்ஸோட மேஸ்காட் வந்து டெல்லி ஹவுஸ் பேரோ. இது வந்து நேஷனல் பேரா அத்லெட், இதோட மேஸ்காட் வந்து எலிஃபென்ட். ஓகேவா, ரைட். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில தான் இது நடந்திருக்கு. நேஷனல் பேரா அத்லெட்டிக்ஸ் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில நடந்திருக்கு. ஓகேவா, அடுத்து ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப். ஸ்னூக்கர் பில்லியர்ட்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுல இந்தியாவை சேர்ந்த மிக ஃபேமஸான பிளேயரான பங்கஜ் அத்வானி ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காரு பை டிஃபீட்டிங் ஈரானை சேர்ந்த அமீர் ஷர்கோஸ் அப்படிங்கிறவரை டிஃபீட் பண்ணி பங்கஜ் அத்வானி ஜெயிச்சிருக்காரு. வின் பண்ணது யாரு, பங்கஜ் அத்வானி, டிஃபீட்டிங் அமீர் ஷர்கோஸ் ஃப்ரம் ஈரான். ஓகேவா, ரைட். அமீர் ஷர்கோஸ் ஃப்ரம் ஈரான். இந்த ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தது அப்படின்னா தோஹா, கத்தார். தோஹா, கத்தார் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோஹா, கத்தார்ல தான் இந்த ஏசியன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் நடந்தது. ஓகேவா, தென் ப்ரோ கபடி லீக். கிரிக்கெட்டுக்கு பார்த்துட்டோம், விமென்ஸ் பிஎல் பார்த்தோம், அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் பார்த்தோம், இப்போ கபடிக்கு வந்துட்டோம். பிகேஎல் ப்ரோ கபடி லீக் இந்தியாவுக்குள்ளான கபடி போட்டிகள். இதுல ஜெயிச்ச டீம் யாரு, ஹரியானா ஸ்டீலர்ஸ். டீம் ஃப்ரம் ஹரியானா. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம்னா பாட்னா பைரட்ஸை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. யாரை பீட் பண்ணி, பாட்னா பைரட்ஸை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிற டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனல் எங்க நடந்தது அப்படின்னா புனே, மகாராஷ்டிரால நடந்தது. ஓகேவா, இங்க எக்ஸ்ட்ராவா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ஐபிஎல் இதுலலாம் வந்து பெஸ்ட் பிளேயர், ப்ரோ எமர்ஜிங் பிளேயர்லாம் இருக்கும், அதே மாதிரி கேபிஎலுக்கும் உண்டு. ஈரானை சேர்ந்த முகமது அட்ரெசா அப்படிங்கிறவர். ஓகே, முகமது ரெசா அப்படிங்கிறவர் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா ஆயிருக்காரு. முகமது ரெசா. ஓகே, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அதே மாதிரி பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படிங்கிற 2 டைட்டிலையுமே அவர் எடுத்திருக்காரு. ஓகேவா, ஹரியானா ஸ்டீலர்ஸ் கோச்சான மன்பிரீத் சிங் வந்து பெஸ்ட் கோச் அல்லது சூப்பர் கோச்சா அவார்ட் ஆயிருக்காரு. ஓகே, அப்போ வின்னர் டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ், ஆப்போசிட் டீம் வந்து பாட்னா பைரேட்ஸ், அவங்க தான் ரன்னர் அப். ஃபைனல் நடந்தது மகாராஷ்டிரால. ரைட்டா, இதுல ஹரியானாவை சேர்ந்த முகமது அப்படிங்கிறவர் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அண்ட் பெஸ்ட் டிஃபெண்டர்ங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. மன்பிரீத் சிங் வந்து சூப்பர் கோச் ஆஃப் தி இயரா அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா, தென் சந்தோஷ் டிராஃபி 2024, இது ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். சந்தோஷ் டிராஃபி ஃபுட்பால் டோர்னமெண்ட். இதுல வெஸ்ட் பெங்கால் கப் ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் 78 சந்தோஷ் டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க பை டிஃபீட்டிங் கேரளா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரு, வெஸ்ட் பெங்கால். செகண்ட் பிளேஸ் கேரளா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபைனல் நடந்த இடம் ஹைதராபாத், தெலுங்கானா. சந்தோஷ் டிராஃபி ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட், வெஸ்ட் பெங்கால் வின்னர், கேரளா ரன்னர் அப். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஓகேவா, அடுத்த நியூஸ் கோகோ வேர்ல்டு கப் 2025. கோகோ வேர்ல்டு கப் 2025 இதுல இந்தியாவினுடைய மென்ஸ் அண்ட் விமென்ஸ் டீம் 2 டீமுமே ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் முதல் முறையா நடத்தப்பட்ட கோகோ வேர்ல்டு கப். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கோகோ வேர்ல்டு கப் 2025 ஜனவரி மாசம் நடந்தது. அது இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்க. எங்க நடந்ததுன்னா இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம், நியூ டெல்லி. ஓகேவா, இந்தியன் மென்ஸ் டீம் வந்து நேபாள பீட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே நேபாள், இந்தியா வர்சஸ் நேபாள் தான் ஃபைனல். ஓகேவா, 2 டீம் மென்ஸ் டீம் அண்ட் விமென்ஸ் டீம் ரெண்டுமே நேபாள் தான் ஆப்போசிட் டீமா இருந்திருக்காங்க. இப்போ ரன்னர் அப் நேபாள் தான், வின்னர் வந்து இந்தியா. ஓகேவா, கோகோ வேர்ல்டு கப் நடந்தது நியூ டெல்லி, இந்தியா. ஓகேவா, ரைட். ஸோ இந்த நியூஸோட ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் வந்து எண்ட் ஆகுது. எல்லா முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டையும் நான் சொல்லிட்டேன். ரைட்டா, நான் இதுல கொஞ்சம் வேகமாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய கண்டென்ட் இருந்ததுனால மெதுவாக சொன்னால் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால வேகமாக நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே இம்பார்ட்டன்டான ஈவெண்ட். ஆல்ரெடி ஒரு சிலதெல்லாம் பரிசையில கேட்டுட்டாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற யூஜி எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சது, எல்லாத்தையும் கேட்டாங்க. இதுவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும்.
ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.